தமகமத கரி நிரிக கரி நிரி நித நித மத மகம கரி கரி நிரிகா நிரிகா தமகமத கமத கரி நிரிகா நிரிகா கரி நிரி நித நித மத மகம கரி கரி கபத ச பகரி சா கரி சரிகா தமகமத கரி சரிகா கரி சரி சத சத பத பகம கரி ஸ்ருதி வேதம் ஸ்ருதி வேதம் ஸ்ருதி வேதம் கரி கபத ச ரி கபத ச கபத ச ரி கபத ச ரி கபத ச கபத ச ரி கபத ச ரி கபத சா ஸ்ருதி வேதம் ஸ்ருதி வேதம் ஸ்ருதி வேதம். மீனாட்சி தியேட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஸ்ருதி பேதம். கதை வசனம் ஆனந்த் ராகவ். மியூசிக் டைரக்ஷன் மகாலட்சுமி கிருஷ்ணன். டைரக்ஷன் டாக்டர் கே சாரநாதன். இதில் நடிப்பவர்கள் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினைச் சேர்ந்தவர்கள். ஸ்ருதி பேதம். எனக்கு என்னமோ கரண்ட் வரும்னே தோணலையே மேடம். மேடம் என்கிட்ட லைட்டர் இருக்கு, வேணுமா? இந்த மெழுகுவர்த்தி கிடைச்சிருந்தா? வேண்டாம் வேண்டாம், உள்ள விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அதையே எடுத்துன்னு வந்துடுறேன். சரி. கரண்ட் போறதுக்கு முன்னாடி என்ன ஏதோ கேள்வி கேட்டேன், ஞாபகமே இல்லையே. என்ன கேட்டு? இல்லை மேடம், இந்த காலத்து கர்நாடக இசைக்கும் அந்த காலத்தில் இருந்த கர்நாடக இசைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன். ஓஹோ, அந்த காலத்தில் கீர்த்தனை எல்லாம் ரொம்ப பெருசாக விஸ்தாரமாக இருக்கும், ஸ்வரங்கள்லாம் நிறையா இருக்கும். கல்பனா ஸ்வரத்தை சொல்ல பேருக்கு ஏற்ற மாதிரி கற்பனையாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் கல்பனா ஸ்வரங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது, வேகமும் புதுமையும் அதிகரிச்சுடுது. ஆனால் சங்கீதத்தில் புதுமை அவசியம் தானே. கரெக்டு தான். இந்த மாதிரி நலிஞ்சு போயின்னு இருக்கிற கலையை தொடர்றது தான் ரொம்ப முக்கியம். குத்தம் சொல்லிட்டு ஆழவாளோட உற்சாகத்தை குறைக்கப்படாது. என்ன நான் சொல்றது? வாஸ்தவம் தான். இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னேன் இல்லையா, கரண்ட் வேற போயிடுது. பாவம், நீங்கள் வேற ஒரு வாரமாக வந்து என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் சிரமம். சரி, இப்படி தான் ஒன்றும் இல்லையே. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை இன்டர்வியூ பண்ண சான்ஸ் கிடச்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு தான் சந்தோஷம். அதில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருது மேடம், எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு பர்சனலாக ஒரு டாபிக் இது கேட்கலாமா? கேளு. இல்லை, ஒரு அப்பாவை பற்றி. அப்பா சங்கீதத்தில் நாட்டமே இல்லாதனா சங்கீதம் கத்துண்டதுக்கு காரணமாக இருந்ததே அவர் தான். ரொம்ப குறுகிய காலத்திலேயே புதுசா வளர்ந்து அவருக்கு ஈடா பாட காரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு சுமூகமாக இருந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் அவரை கடுமையாகவும் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட சங்கீதம் கற்றுன மாதிரியும் தெரியலையே மேடம். என்ன நாசுக்கா கேட்டேன். அப்பா மேலே இருந்த கோபமும் ஆத்திரமும் அவரை எதிரியா நினைச்சு ஒதுக்கி, அது ஒரு பெரிய கதை. அது எதுக்கு இப்போ? சரி இப்படிங்களா மேடம், நான் அது வந்து இன்டர்வியூக்காக கேட்கல, பத்து வச்சுட்டேன் கேட்கல, இன்டர்வியூக்காகவே கேட்கல, ஒரு ரசிகர்ங்கிற முறையில் கேட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்கள் சொல்லுவோம். சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்தியாவிலேயே எங்கள் அப்பா ஒரு பெரிய சங்கீத வித்வான். சங்கீதத்துக்கு சாஸ்திரமே அவர் பாட்டுதான்னு சொல்லுவார். அவ்வளவு ஞானம், அவ்வளவு பாவம். நீங்க அவர் பாட்டு எதுவும் கேட்டது இல்லையா? நீங்க பாடுங்க, நீங்களே பாடிக்காம. சரி பாடு பாடு.
வரதராஜன், இந்த சபா செக்ரட்டரி, இன்னைக்கு அண்ணா வித்வான் இளையாங்குடி பஞ்சாபிகேஸ்வரோட இசை கச்சேரியை கேட்க வந்த அனைவருக்கும் மிக்க வந்தனம். அண்ணனை பத்தி இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அவரோட மேதாவிலாசம், அவரை பத்தி அதை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மதுரமணி ஐயரோட எளிமை, அரியக்குடியின் கற்பனை வளம், செம்மக்குடியின் சுதி சுத்தம், வாக்கு சுத்தம், அத்தனையும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கிறது நம்ம அண்ணா. இன்னைக்கு நடந்த கச்சேரியே அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த கரகர பிரியால சக்கரை ராஜ மார்கவைன்னு கனமான பிரயோகங்கள் ஆரம்பிச்சு அப்படியே தெளிவான குரல்ல மேல் ஸ்தாய்க்கு போய் குட்டி பிரிகார்களெல்லாம் தூவி நம்ம எல்லாரையும் மயக்க வச்சுட்ட. அது மட்டும் இல்ல, கல்யாணிய ரிஷபத்துல ஏதோ கொச்சப்படுத்தாம அப்படியே அழகா மோகனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கல்யாணிக்கு கொண்டு வந்த அழகு அழகோ அழகு அழகோ அழகு. கல்யாணிய அண்ணாவை கூட வேற யாராவது நல்லா பாட முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகம் தானம் பல்லவிக்கு அசாவேரியை கொண்டு வந்த அழக சொல்றதா இல்ல சாவேரி சுத்த சாவேரின்னு ஸ்வர ராக மாளிகை சொல்றதா? அற்புதம் அண்ணா, அற்புதம். இந்த குரல் வளமும் ஞானமும் தெய்வ கடாட்சம் தான் சொல்லணும். அசுர சாதகம் பண்ணுவார். அந்த கடின உழைப்பு தான் இன்னைக்கு அண்ணாவை இவ்வளவு பெரிய நிலைமைக்கு போய் நிக்க வச்சிருக்கு. சங்கீதத்துக்கு தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்டவர் நம்ம அண்ணா. மேல சொல்லணும்னா இளையாங்குடி பஞ்சாபிகேசன் இந்தியாவிலேயே தலை சிறந்த இசை ஞானிகளிலே முதன்மையானவர்களே சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த மாதிரி பட்டங்களுக்கு பெருமை சேர்த்தவர். என்னது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்துட்டு நான் மட்டும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த வருஷம் மியூசிக் அகாடமி சார்பா சங்கீத கலாநிதி பட்டத்தை அண்ணாக்கே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அந்த நல்ல விஷயத்தை சொல்றது தான் வந்தேன். அண்ணா, உங்களோட இசை வெள்ளத்தில் நாங்க எல்லோரும் மூழ்கி திளைக்க நீங்க இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இசை சக்கரவர்த்தியாக நினைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமபத்ரன் சார், சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப திவ்யமா வாசிச்சவன், அதுவும் தனியில ஜாவா சுட்டு விட்டல் சார், சும்மா சொல்லக்கூடாது. அது என்ன வயலினா அது பேசுறதுன்னா அப்படியே நல்லா ரொம்ப சந்தோஷம். அடுத்த கச்சேரியில் பார்க்கலாம். ஆமா, அம்பி எங்க? அம்பி எங்க போயிட்டாங்க? இருக்கண்ணா. எங்கடா போயிட்டு வந்த? என்னண்ணா, நிறைய பத்திரிக்காரெல்லாம் அவங்க பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் அவங்க பேசிட்டு இருந்தேன். பாரு, யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசு, ஆனால் சங்கீதத்தை பற்றி மட்டும் பேசியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் என்னை பற்றி ஏதாவது ஏழாபுரமா சொல்லி விட்டாரே. என்னண்ணா, அவங்க அடிமைண்ணா. ஆக்கில் போகிற ஸ்வரம் மாதிரி நீங்கள் நில்லுன்னா நிற்பேன், பாடுன்னா பாடுவேன், அது மட்டும் பண்ண மாட்டேன். ஆட சொன்னா கூட ஆடுவேண்ணா. இந்த வக்கடையான பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமா, இன்னைக்கு என் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா இல்லை தம்புரா பிடிச்சி தூங்கிட்டு இருந்தியா? எல்லா பாட்டும் கேட்டுட்டு இருந்தேண்ணா. எல்லா பாட்டும் கேட்க? ஆமாண்ணா. அப்போ ஏதாவது ஒரு நல்ல பாட்டு சொல்லுவோம். என்ன ராகம்? என்ன சொல்லு. அந்த விலகரியில ஒரு கீர்த்தனை பாடினேன், பிரமாதம். ஞானசூன்யம் அது விலகரியிலடா மோகனம். விலகரி எப்படி பாடணும் தெரியுமா? பாருங்க, பாருங்க. இது விலகரி. இப்ப மோகனம் பாருங்க. இது மோகனம். ஒவ்வொரு ராகத்துக்கும் உருவமும் அழகு கொடுக்குறது தெரியும். ஸ்வரங்களும் அனுஸ்வரங்களும் பாவங்களும் பிரயோகங்களும் இதெல்லாம் எழுதியோ படிச்சோ இதெல்லாம் கற்றுக்க முடியாது. கேட்டுட்டே இருக்கணும்.
கேள்வி ஞானம் வேணும். பாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அட்லீஸ்ட் கேட்கவாது கேட்கலாமா இல்லையோ? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க. நான் உட்காந்து உங்க கூட பாட்டு கேட்டுட்டு இருந்தா உன் கூட வாட ஒத்தாசை பண்றது யாரு? காப்பி வேணுமா அம்பி, கால் குடிச்சு விடணுமா அம்பி, போன் எடுக்கணுமா அம்பி, எல்லாம் இப்ப கேட்டுட்டே இருந்தா என்ன பண்றது? பாட்டு வரலன்னா உங்களுக்கு எடுபடி ஆயிட்டேன். எனக்கு மட்டும் நல்லா பாட்டு வந்திருந்தா உங்களோட பெரிய வித்வானா இருப்பாங்க. சரி சரி சபாசரி சார் சொல்லுண்ணா. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கச்சேரியில உங்களுக்கு பிடிச்ச கீர்த்தனை எது சொல்லுங்க. அதுவாண்ணா நீத்தும் சரணும் பாடினேன். என்ன அழகு என்ன அழகு. இந்த ஓ ஜெக ஜனனி இல்ல பிரமாதம் பிரமாதம் பின்னிட்டேன். கல்யாணிய நாட்டிலே ஒழிச்சு வச்சிருக்க உங்களை விட அழகா பாட முடியுமாண்ணா? சரியா சொல்லிடுங்க. கல்யாணி என் நாட்டில் மட்டும் இல்லை, மனசுலையும் இருக்க. அம்பி பாடகம் இப்ப வேண்டாம், கார்ல போறச்ச தாங்க சாந்தி பண்ணிக்கலாமே. போய் வாடகத்தை எடுத்துன்னு வா, அதுக்குள்ள நான் போய் பத்திரிகைக்காரனை பார்த்து பேசிட்டு வந்துடுவேன். சரிண்ணா. பாரு நல்லா குளிர்ச்சி, சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கலாம். சூடா பிரிண்டர் காப்பி கேன்டீன்ல போட்டு எடுத்து வர சொல்றேன். கொஞ்சம் பொறுமை வை. புரியாம படுத்தாதீங்க. ஏன் வை? இது எங்களுக்குள்ள இருக்க பரிபாஷை. மாணவன்னா தீருன்னு அர்த்தம். மாணவன்னா தீரா. ராமராமா ரசம்னா ரம்பு, ஜிஞ்சர் டீனா ஜிண்டு. என்ன வை சொல்றேன்? இதெல்லாம் எதுக்கே என்கிட்ட சொல்றேன்? நான் சபா செக்ரட்டரி. ஐயோ நானும் எங்கேயா மறந்து போய் இந்த ரம்மியும் ஜின்னியும் சின்ன இதை குடிச்சு நானும் உளறிட்டேன்னா பெரிய பம்பு. அப்படி அண்ணா நிஜமாவே பாடகம் வேணும்னா என்னன்னு கேட்டேன். வெறும் பாடகமும் மோரும் சாப்பிட அவர் என்ன ராமநவமிக்கு பஜனை பண்ற தேங்காய் முடி பாடகர் நினைச்சிடாம உலகம் போற்றும் வித்வானையா. இந்த பாடகம் மோரெல்லாம் எங்க சிஸ்டத்திலே கிடையாதுங்க. ஸ்டேட்டஸ் ஏற ஏற உடம்புல போட தீர்த்தங்களும் மாறணும். ஓய் உண்மை உடையணும். ஏன் நானும் நீ இந்த கல்யாணியை பத்தி சிலாகிச்சு பேசலன்னு யாரையா இல்ல. இப்ப பானகத்தை போட்டுட்டு நெஜோ கல்யாணியை தேடிட்டு போவ. இதோ மயிலாப்பூருக்கு போக வேண்டிய கார் யூட்டர்ன் போட்டுட்டு கோடம்பாக்க வரைக்கும் 15 கிலோமீட்டர் நான் ஓட்டி ஆகணும். கல்யாணியை சிலாகிச்சு பேசலன்னு எவையா அழுதா? மனசுல உங்களுக்கு பெரிய சுக்குடு நினைப்போம். நான் கல்யாணியை பத்தி பேசினா நீ 15 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட எனக்கு எப்படி போய் தெரியும்? சொல்லி என்னன்னா கல்யாணிக்கு பதிலா வசந்தாலும் சொல்லிருப்பாங்க. ஏன் தான் இந்த ராகத்துக்கெல்லாம் பொம்மனாடிகள் பேரை வச்சு யாரும் வந்துட்டே இருக்கு. பார்த்து நல்லா சாப்பிடணும்னா நல்லா ஏலக்கார தட்டி போட்டு பாடிட்டே இருக்கா. சரி எனக்கும் நேரம் வருது. நான் அப்படியே நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா தெளிவா தான் இருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுவாங்க. அண்ணா அந்த பானகத்தை குடிக்கும் போதே கீழே சிந்தாம கொஞ்சம் பார்த்து, ஏன்னா கீழே சிந்துச்சுன்னா அந்த வாசனை அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவிடும். அடுத்தது பரப்பது யாரு தெரியுமோ? நம்ம ரங்கநாதன் 70 வயசுல வந்து பாடுறதே பெரிய விஷயம். இந்த ஸ்மெல்லு வேற போய் அவர் இன்னும் தள்ளாடுல போட்டு பாட முடியாது, கஷ்டப்பட்டுருவாரு. பார்த்து நிதானமா அந்த பாடகத்தை கொடுக்கும். அண்ணா நான் உத்தரவு வாங்கிறேன். போட பார்க்கணுமா? வாங்க எங்கடி போயிட்டு வர? எத்தனாடி? ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வந்தேன். ரோட்ல விளையாட போறோம். முதல்ல மூஞ்சி அலம்பிட்டு பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரமாவது போய் பாடுப்போம். 12 வயசு ஆகுது, இன்னும் ஒரு வருடம் கூட ஒழுங்கா வரல. போமா, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாட்டுன்ட்டு உயிரை வாங்குற. பாட்டுல சுவாரஸ்யமே இல்லை. பாரு, நான் சமையல் கட்டுக்குள்ள வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீ சாதகம் பண்ணி இல்லைன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கெட்ட கோவம் ஒன்று சொல்லிட்டேன்.
முதல்ல மூஞ்சி அரைஞ்சிட்டு ஸ்ருதி பொட்டி எடுத்து வச்சுட்டு சுவாமி படத்து முன்னால உட்காந்து ஸ்ரத்தையா பாடு பார்க்கலாம். நன்னா தாளம் போட்டு பாடணும். சுத்தியில கூட அவங்க கொஞ்சம் பிசுறது. நல்லா இருக்கியா? அம்மா அம்மா என்னடி யார் வந்திருக்கா? அந்த பாட்டு பாடுற மாமா வந்திருக்கா. பார்த்தேன்னா பாட்டு பாடுற மாமா குழந்தை ஏன் சொல்லாது பாவம். நீங்க என்னமோ பேப்பர் எடுக்கிற மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி வராம 2 வாட்டி வராங்க. நீ பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர குழந்தை ஏன் சொல்லாது பாவம். ஏண்டா ஒன்று வேற உதாரணமே கிடைக்காதுல்ல. வேடிக்கைக்கு சொல்லண்டா நீங்க சொல்றேன்னு அடிக்கடி நான் தான் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போயிட்டு இருக்கேன். குழந்தை என்ன அப்பான்னு நினைச்சுக்க போறது. உணர அம்மா நித்யா உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு இருக்கேன் மாமாட்ட வாங்கி சொல்லுவான். கல்யாணி எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். நீதான் போன தடவை பார்த்ததுக்கு இடைச்சி போயிட்ட மாதிரி இருக்கேன். அது மாத்திரம் இல்லை, அவாடை சொக்கால பார்த்தா உன் பொண்ணு அசப்புல உள்ள மாதிரியே இருக்கா தெரியும். உன் பொண்ணா? என்னது இது உன் பொண்ணு? அப்படிலாம் உங்க ஜாடை தான். பாடி கூப்பிடா போ ஓடி. இதெல்லாம் எனக்கு புதுசா வாங்கி அனுப்பிச்சேன். போன வாரம் தான் ஏகத்துக்கு வாங்கி அனுப்பிச்சேன். அது ஒன்றும் இல்லடி, தீபாவளி வருது. நான் ஊர்ல இருப்பேனும் இருக்க மாட்டேன்னு தெரியாது. லண்டன்ல ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அநேகமா லண்டன் போயிட்டு இருக்கோம். அப்படியா? அதான் முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். வா அப்படி உட்கார் வா. இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாட்டு பாடுற மாமா குழந்தை தேங்க்ஸ் சொல்றது. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. அவர் தான் வாங்க, நான் சும்மா தூக்கிட்டு வந்தேன். நான் சும்மா எடுபடிதான் பண்ணி இந்தாங்க. புடவை இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு, இது வச்சுடுறேன். அப்படியே ரெண்டா சீட் குறைச்ச காய்கறி வாங்கினேன், இதை உள்ள வச்சுடுறேன். சரிக்கு என்ன கச்சேரி என்ன அண்ணி ஃபேண்டாஸ்டிக்கா பாடினார் இன்னைக்கு. கேட்கவே வேண்டாம், அமோகமா இருந்திருக்கும். எங்களுக்கு தான் நேர்ல போய் கேட்க கொடுத்து வைக்கல. டேப்லையும் கேட்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆபோகில ஒரு சங்கரி பாடினார் பாருங்க. பிரம்மகத்தி அது ஆபோகிலடா, சீரஞ்சிடா. அப்புறம் அண்ணி தோடியில தாயை யசோதாவும் ஒரு தில்லானாவும் பாடினார். அவர் பாடுறச்ச உங்களால நினைச்சுங்க. அவர் பாடுறதுக்கு போது நீங்க தில்லான பாடும்போது அதுக்கு நீங்க அபிநயம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு தோணிட்டு அதெல்லாம் வந்துருங்க இல்லைன்னா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஏன் எப்படி சொல்ற? என்னடா அவ ஆடி பார்க்கணும் உனக்கு அவ்வளவுதானே. பேசாம இங்கேயே ஆத்துல ஒரு டான்ஸ் கச்சேரி வச்சுட்டா போகுது. இந்த வர ஒரு 4 பதம் 2 வரணும், ஒரு தில்லானா இங்கேயே வச்சுடலாம். மக்களமா பண்ணிடலாம். நீ என்ன பண்றோம், ஆத்துக்கரையை கூப்பிடு. அப்புறம் நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள பக்கத்தை இருக்கிறவங்க 10 பேரை கூப்பிடுவோம். இங்கேயே வச்சுடலாம். என்னடி சொல்ற? மயிலாப்பூர்ல இருக்க மூத்தாளை கூப்பிட்டா வருவேன். என்ன வந்து என்ன பிரச்சனை? அது இருக்கட்டும். இவ ஆடி நீ பார்த்தது டேய், இவ அரங்கேற்றத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ இவ அப்பா தான் நட்டுவாங்க. அது வந்து மயிலாப்பூர்ல ஏதோ ஒரு சபால ஞாபகம் ரெடி நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணா, சிவி நரசிம்மன் நடத்துகிற சபா கேஎஸ் ஹைஸ்கூல் மைதானம். அதெல்லாம் சபாலாம் ஏதுன்னு மைதானத்தில் ஓரமாக ஒரு கொட்டை கட்டி. கரெக்ட் கொட்டை. அந்த கொட்டையில இவ டான்ஸ் அரங்கேற்றோம். அவள் அப்பா தட்டுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். வழக்கம் போல இந்த அலாரிப்பு ஜெதி வர்ணம் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் போனேன். அப்போது பிரகதீஸ்வரர் மேலே காதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடினாடா.
அவளுக்கு பிரகதீஸ்வரில் கால் இருந்தது இன்னும் எனக்கு அவங்களாம் கால் இருந்தது. நான் அதுக்கப்புறம் பைத்தியமா அப்படின்னா அழகன்னா வரேன் பண்ணி சொன்னாரா அகாடமியில் இன்னைக்கு சொன்னா அனௌன்ஸ் பண்ணா அவருக்கு சங்கீத கலைஞர் அவார்டு கொடுக்க போறா. அப்படியா? ஆமா, இவருக்கு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாரா? பின்ன கை கொடுங்க முதல்ல. என்னது இது? கையெல்லாம் ஒரே சோர்வா இருக்கு, கண்ணெல்லாம் வேற செவந்திருக்கு. உடம்பு கிடவு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குதான் பண்ணி இன்னைக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா, அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் பானகம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அதான். சொல்லக்கூடாது, பாவம் பசிக்குமே. முதல்ல உள்ள வாங்கும், சாப்பிடலாம். நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. இல்ல மணி அவர் சாப்பிட்டுட்டோம், நான் அப்புறமா சாப்பிடுறேன். அவனை குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கேன். சமையல் இன்னைக்கு இன்னைக்கா முத்த குழம்பு, புடலங்காய் கூட்டு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொறு 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 மொறுன்னு வாழைக்காய் கறி. வாழைக்காய் கறியா? கேட்கறச்சே பசிக்கிறது மண்ணி. நம்ம பராமரிப்பதம் விளையாடலாமா? விளையாடலாம் வாயே. எனக்கு இந்த பாம்பு வாய் தான் எப்போதும் ஏழியே ஆகாது. என் ஜாதக ராசியா போடு போடு. மாமா ஆ கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி வேணா கேளு, ஆனா இந்த சங்கீதத்தை பத்தி மட்டும் கேட்காது. அந்த பாட்டு பாடுற மாமா என் அப்பாவா? ஆமாம்மா, அவதான் உங்க அப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? உங்க அப்பா திருநீர்மலையில கல்யாணம் பண்ணிருச்ச, நான் தாமா கூட இருந்தேன். அப்பா நான் ஏன் அவர் இங்க தங்க மாட்டேங்கிறார்? எப்போவாவது தான் வரா. அது அப்படிதான்டா குழந்தை. சொல்லுங்க மாமா. அது உங்க அப்பா இன்னொரு அத்தையும் அப்பாவா இருக்க. டேய் டேய் அம்மி, என்னடா என்னை பத்தி ஏதாவது ஏடா கூடமா என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? ஏடா கூடமா பண்றது இந்த பிராமணன். நான் ஒழுங்கா பேசினா ஏடா கூடமா பேசுறேன்னா ஏதோ நாசுக்கா சொல்லி சமாளிச்சா என்ன திட்டா போகணும்டா சாமி. மாமா சொல்லுங்க, அப்போ இன்னொருத்தர் வீட்டுல அப்பாவா இருக்காரா? அதெல்லாம் யாரோ சொல்றா குழந்தை உனக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. இந்த வாரம் மேகசின் பார்த்தோம். அங்க அவர் நிக்கிறார், அவர் பக்கத்துல அவர் வைஃப் நிக்கிறார். அம்மா போட்டோ வரல, அம்மா போட்டோ வராதா? பக்கத்தாக்கு மாமி சொன்னாங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுமா. சின்ன வீடுனா என்ன? என்னம்மா கேக்குற? பக்கத்தாக்கு மாமி சொன்னா அம்மா அவரோட சின்ன வீடா? டேய் இல்லையா? என்னடா பேசுறா? என் பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்போ வந்து வளர்ந்த நீங்க நான் ஜம்முன்னு அந்த வத்த கொண்டு சாப்பிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு கேட்டு கேட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கா. என்ன கேட்டா? கல்ல காலகாலமா கேட்கிற கேள்விதான். நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு கேட்கிறேன். மாமா சொல்லுங்க, அப்போ அவருக்கு 2 வைஃபா? உனக்குலாம் யாரா சொல்றா இந்த குழந்தை? யார் என்ன சொன்னாலும் அவர் உங்க அப்பா, அவ்வளவுதான். உங்களுக்கு 2 வைஃபா? ஆசைதான். நான் இவருக்கு மட்டும் 2 வைஃப். அது இந்த சினிமாவில் நடிக்கிறவா, டிராமாவில் நடிக்கிறவா, சங்கீத வித்வான், பாட்டு பாடுறவா, டான்ஸ் ஆடுறவெல்லாம் இவெல்லாம் ஒரு தினுசு. அதாவது ஒரே இவெல்லாம் ஒரே ஜாதி பைத்தியோன்னு வச்சுக்கோங்க. நிறைய படாது, ஆகாசத்திலேயே நடப்பா. எல்லாமே தங்களை சுற்றி தான் நடக்கும். ஒரே நடப்பு வாழ்க்கை. 4 பேர் கை தட்டணும்னா தலைகீழ கூட நடப்பா. திருக்கிறவா பண்ணிட்டு இருப்பான். 2 வைஃப் இருந்தா என்ன பண்ணுவா? 2 வயசு இருந்தா என்ன பண்ணுவாடா? வெளியே போய் சொன்னா போலீஸ் பிடிச்சி ஜெயில போட்டுருவா. அப்போ நான் போலீஸ்க்கு போறேன். அம்மா என் பழக்கல மண்ணி போட்டாதம்மா. உங்க அப்பா ஒரு பெரிய வித்வான், அவர் ஏதோ பேரு கெட்டுறாதம்மா. நீங்க என்ன பண்ற? நான் வர்றச்ச ஒரு வர்ணம் பாடிட்டு இருந்தியா, எங்க அதை பாடு, நான் கேட்கிறேன். பாடினா
தப்பு தப்புன்ட்டு சொல்றாரு. அவர் கிடைக்காரம்மா. நான் பாடுறேன், நீ பாடு, நீ பாடு, நான் கேட்கறேன். எங்கடி போயிட்டு வந்த இத்தனை நாளி? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. விஸ்வநாதன் கோவில்ல இந்த வருஷம் உற்சவத்துல நம்ம தெருவில் இருக்கிற பசங்க எல்லாம் சேர்த்துட்டு பஞ்சரத்தை பற்றி சொல்லித்தர போறாரா. ஒளியும் வர சொன்ன. இன்னும் 1 மணி நேரம் தாண்டி. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, நான் போக மாட்டேன். ஏய், நீ அதான் பாட மாட்டேங்கிற. இப்படி யாராவது கூட்டாராவது போய் பாடுனா இல்லையா? சும்மா இருமா, பாட்டு பாட்டு உயிரை வாங்குற. நீ அது பாட மாட்டேன். குரல் நல்லா இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதானே? பிராக்டிஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணணும்? மேடையிலலாம் போய் ஏறி பாட வேண்டாம். என்ன கலைய பாதியில கைவிடுவானே. அம்மா, பாட்டும் டான்ஸும் உன்னுடைய மட்டும் இருக்கட்டும். எப்படி சொல்றது? அப்பா உலக பிரசித்த மகா வித்வான். பொண்ணுக்கு பாட்டுல துளி கூட இஷ்டம் இல்லை. ஆனால் கேட்டா சீப்பாடி. 2வது ஒய்ஃபோட பொண்ணுக்கு பாட்டு வராட்டா? No one cares. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லை. பாரு, நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். நல்ல நாள். கோவில் அர்ச்சனைக்கு சொல்லியிருக்கேன். வழக்கம் போல இன்னைக்கு மாதிரி ஊர் சுத்திட்டு லேட்டா வந்து சேராது சொல்லிட்டேன். நான் வரல, நீ மட்டும் போ. மாமா, நீதான் நித்யாமா? ஆமாங்க, நான் தான். ஏமா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் போகாதுமா. ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு இல்லையே சார். ஏமா, ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருக்கணுமா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணும்போது பேப்பர் சரியில்லைன்னா 1க்கு 2 மடங்கு காசு கேட்போமா அந்த ஆஃபீஸில்? சார் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார். சிங்கப்பூர்ல எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. பாஸ்போர்ட் நம்பர் இல்லைன்னா அப்ளிகேஷன் கூட போட முடியாதே. செலவானாலும் பரவாயில்ல சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இல்லைம்மா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன் மட்டும் ரேஷன் கார்டு இல்லையா? சார் இல்லை சார், விடுங்களேன் சார். ஏமா, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. சிம்பிளாக சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸ் போங்க, ஒரு அப்ளிகேஷனை வாங்கி போடுங்க. கொஞ்சம் செலவு பண்ணா போகணும், ஈஸியாக கிடச்சிடுவேன். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். உங்களால முடியலன்னா நான் வீட்டில் யாராவது அனுப்பிச்சு விடுங்க. சார் ஆற்றுல நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் சார். ஏன் அப்பா இல்லையா? இல்லை, அவரை அடிக்கடி வெளியூர் போயிடுவார். நாமா இப்படி பட்டுற. சரி, பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குதா? அது இருக்கு சார். கூட அதை வச்சுன்னு ஏதாவது பண்ண முடியுதா பார்க்குறேன். இந்த மாதிரி இல்லைம்மா, இப்பெல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எல்லாம் கராராக இருக்கணும். பேர் நித்யா, அம்மா பேர் கல்யாணி, ஃபாதர்ஸ் நேம் பஞ்சாபகேசன், ஃபாதர்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் இளையாங்குடி. இருங்க, ஃபாதர்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் இளையாங்குடி, ஃபாதர்ஸ் நேம் பஞ்சாபகேசன். ஏமா, வித்வான் இளையாங்குடி பஞ்சாபகேசனோட பொண்ணா நீனு? ஆமாம். ஏமா, சொல்லவே இல்லையேம்மா. நான் அவரோட பெரிய ரசிகமா. நீங்களும் பாடுறீங்களா? இல்லைங்க, சுமாரா. கச்சேரி ஏதாவது? இல்லைங்க, அவ்வளோலாம் பாட வராதுங்க. என்னம்மா சொல்றேன்? வித்வான் இளையாங்குடி பஞ்சாபகேசனோட பொண்ணுன்னு சொல்றேன். உனக்கு பாட வராது.
ஏமா உங்க அண்ணன் சுந்தரராஜன் கூட பிரமாதமா பாடுவாரு, நீங்களும் அவரும் சேர்ந்தா பாடிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். இப்போ நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா எனக்கு எப்போ கிடைக்கும்? அப்போ நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து பாட்டு கத்துக்க மாட்டீங்க. ஆமா ராமா, பாஸ்போர்ட் எப்போ சார் கிடைக்கும்? அது இருக்கட்டும்மா, உங்க அண்ணன் சுந்தரராஜ் உங்க முக ஜாடியாவே இல்லையே. அவரு முதல் சம்சாரத்துக்கு பிறந்த பையங்க. என்னங்க கேட்ட 1000 ரூபாய். அப்படி போதா கதை? அரச படத்துல அங்க இங்க 4 பேர் சொல்லி காது அது உண்மைதானா? அதான் ரேஷன் கார்டு இல்லையா? ஏமா நீ 2ஆவது சம்சாரத்தோட பொண்ணா? 2வது சம்சாரமோ 200வது சம்சாரமோ எனக்கு தெரியாது. என்ன என்னம்மா இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிற? ஏமா அப்பா தினம் வீட்டுக்கு வருவாரா இல்ல? சார், எப்படியாவது புஷ் பண்ணி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க. நான் ஃபோன் பண்றேன், அடுத்த வாரம் மறுபடியும் வரேன். தேங்க்ஸ். நான் என்ன சொல்றேன், இப்படி கோச்சுக்கிற பொண்ணு. வாமா உட்காரு. சரி, பரவாயில்ல சார். பேரு நித்யா. உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வெளியில டைப் பண்ண கொடுத்துருக்கேன் செக்ரட்டரி கிட்ட. அவங்க டைப் பண்ணி முடிச்சோடனே நீ வாங்கிக்கோ. அடுத்த மாதம் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அதான் அப்புறம் நீ வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அது கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணணும். அதில் 2 ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, அதையும் நீ கொண்டு வந்துரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே. அப்புறம் அப்படி ரெஃபரன்ஸ் கிடைக்கல கூட கவலைப்பட வேண்டாம், அது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது. ஓகே ஓகே. அதனால ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சர் தான் போடும். கெசட்டட் ஆஃபீஸர் எனக்கு யாரும் தெரியாதே சார். என்னம்மா அது கெசட்டட் ஆஃபீஸர்? உங்க அப்பாவுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே, அவங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஃபார்மாலிட்டி தான்மா அது. உங்க அப்பா இந்த பிரைவேட் செக்டரா? இல்ல சார், ஹீஸ் a musician. இளையாங்குடி பஞ்சாப கேஸ். இளையாங்குடி பஞ்சாபிகேஷன் டாக்டரா நீ? அப்புறம் மியூசிக் எல்லாம் பாடுவீங்களா நீங்க? எப்போவாது எங்கடி அம்மா அவளை விட்டுட்டு நாள் பூரா நீ காணாம போயிட்ட? அதான் அந்த வேலைக்காரிய கமலத்தை வச்சுட்டு போயிருந்தேனே. என்ன அம்மா ஒண்ணுமே சாப்பிடலையா? ஏன் இப்படி இருக்கா? வேலைக்காரியோ கமலமோ யாரும் கூட இல்லை. காலையிலேருந்து 104 டிகிரி ஜுரம் அடிக்கிறது. பக்கத்துல யாரும் இல்லை. அவளால கொஞ்சம் கூட சாப்பிட முடியல. ஒரு வாய் சாப்பிட்டதையும் வாந்தி எடுத்துட்டா. என்னத்த சொல்றது, எனக்கு என்னவோ டைஃபாய்டு ஜுரமா இருக்குமோன்னு தோன்றது. வேணா வேற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சிருக்கியா? ஆமா நித்யா, உங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினியோ? சொல்லல. ஏன், அவர் ஊர்ல இல்லையோ? ஏதோ வெளியூருக்கு கச்சேரிக்கு போயிருக்கிறதா கேள்வி. பேஷ் பேஷ். உள்ளூர்ல இருந்தாலே மனுஷன் தலையை காமிக்க மாட்டார். இப்ப வெளியூருக்கு போயிட்டாரா கச்சேரிக்கு? கேட்கவே வேண்டாம். எங்க வரப்போற? முன்னையாவது உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு இருந்தப்ப அடிக்கடி வந்துட்டு இருந்தார். இப்ப வயசு எடுத்து வரவே போறதில்ல. என்னத்த சொல்றது, ஆம்பளை பையனா இருந்தாவது மென்னிய திருகி இழுத்து புடிச்சுட்டு வருவான். என்ன பாரு என்ன பாருன்னு 2 பேரும் பொம்னாட்டியா உட்காந்துட்டு இருக்கேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்ன குடும்பமோ என்ன அப்பாவோ. இத பாருடி அம்மா, இப்பவே இவளுக்கு இப்படி உடம்பு சரியாகாம தள்ளாட்டமா இருக்கு. இன்னும் நீயும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா இவளை யார் பார்த்துப்பா? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீயாவது
உங்க அம்மா மாதிரி இல்லாம புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கோ. இவதான் இப்படி புத்தி கெட்டத்தனமா போய் மாட்டிட்டா. ஜூஸ் நல்லாதாங்கம்மா புரிஞ்சு வச்சிருக்கேன். பாவம் தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. அவன் எழுந்த உடனே குடு மறக்காம. எனக்கு ஆத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, ஏதாவது வேணும்னா ஞாபகமா சொல்லி அனுப்பு. கொஞ்சம் பக்கத்துலயே இருந்து நல்லபடியா பார்த்துக்கோ. அவளை எங்கேயாவது விட்டுட்டு போயிடாது. நான் வரேன். பட்டு ஆஃப் பண்ணா என்ன அர்த்தம்? நான் 25 வருஷமா இதே குரல் தானே கேட்டுட்டு இருக்கேன். சலிக்கலையாப்போ? மனுஷனை கண்ணில் காண்றதே இல்லை. இன்னைக்கோ ஒரு நாள் வர இப்ப பார்த்தாலும் மேல ஒரே சாராயம் ஆட. ஆனா அவர் குரல் மட்டும் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கணும். எரிச்சலா இருக்குமா? பார்க்க வேண்டாம். அவர் குரலை கேட்டாலே எனக்கு பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். நேரில் பார்த்தாதான் எரிஞ்சு விழுவேன். அவன் பாட்டை கூட அவனால கேட்க முடியல. போதும் போதும், கேட்டதெல்லாம் போதும். அப்பாடி அப்பப்போ சொல்லிட்டு நான் மறந்து போயிடுவேன். என்னதான் இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட கட்டி நழ. நீ அவளை அப்பாவா மாத்திரம் பார்க்க, நான் அவளோட பெரிய மகாவித்வான பார்க்க. என்னோட வெறுப்புக்கும் காரணமே அதுதான். அது சகுனத்தப்ப என்ன புரியாது, என்ன புரியாதுங்கிறேன். உனக்கும் ஊருக்கும் ஒரு பெரிய வித்வான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் உனக்கு ஒரு கையாலாகாத புருஷன், எனக்கு அப்பான்னு சொல்லிக்க அருகதை இல்லாத மனுஷன். உன் கூட காலங்காத்தால நீ சண்டை போட நான் தயாரா இல்லப்பா. நித்யா, நல்லா இருக்கியம்மா? ஓ, நீங்களா? என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, 2 வாரம் முன்னாடி கல்யாணிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சாரி, என்னால் வர முடியல. நான் டெல்லியில் ஒரு இசை விழாவில் மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கா? டெல்லியில நீங்க பாட்டும் படாடமுமா இருந்த போது சாக கிடந்தாரு தெரியுமா உங்களுக்கு? அதான் வந்த உடனே கேள்விப்பட்ட உடனே பார்க்க வந்துட்டேனே. ஆஹா, வான வந்தேடே. அம்மாவை தானே பார்க்கணும், உள்ளதான் இருக்கா, போங்க. ஏன் அப்படி பேசுகிறேன்? உன்னையும் தான் பார்க்கணும், உன்னையும் தான் பார்க்க வந்தேன். போன தடவை பார்த்ததுக்கு நீ கொஞ்சம் அழைச்சி போயிட்டாங்க. ஜோக் அடிக்கிறேன். இன்னைக்கோ ஒரு நாள் வந்தா இப்படிதான் குண்டா இருக்கிறவா கூட இழைச்சு போன மாதிரி தான் தெரியும். சரி, சாரி, நீ ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு. நீங்க வர வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன். யாரு பேசிட்டு இருக்கேன்? கல்யாணி, எப்படி இருக்கம்மா? 2 வாரம் முன்னாடி உடம்பு சரியில்லையாமே உனக்கு? சாரி, என்னால் வர முடியல. உடனே நான் டெல்லியில் ஒரு இசை விழாவில் மாட்டி விட்டேன். இப்போ எப்படி இருக்கம்மா? பரவாயில்லண்ணா. முதல்ல மலேரியாண்ணா, அப்புறம் டைஃபாய்டுண்ணா. 2 கையிலையும் மாற்றி மாற்றி ரத்தம் எடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாண்ணா. வியாதிக்கே சலிச்சு போயிட்டு என்னவோ தெரியல, தானா விட்டுட்டு போயிட்டு இப்போ எல்லாம் சரியா போயிட்டு நின்றுட்டே இருக்க. முதல்ல உட்காருங்க. ஏண்டி இத்தனை நாளி நிக்க வச்சா பேசிட்டு இருக்க? உட்கார சொல்ல தெரியாதவனுக்கு அவரோட இந்த ஆத்துக்கு உட்கார வரது இல்லையே. நித்யா, சும்மா என்ன கத்தாத. என்ன வெளியில என்னெல்லாம் பேசுறான்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு ஜடம்மா, நீ ஒரு ஜடம். இப்ப பார்த்தாலும் இந்த ஆத்துக்குள்ள உட்காந்து டேப் ரெக்கார்டு கேட்டுன்ற. வெளியில போய் பாரு, அப்பதான் தெரியும் ஸ்டேட்டஸ் என்னன்னு. சின்ன வீடு பேரு வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு, அப்புறம் 2ஆம் தாரம் இன்னும் கொஞ்சம் பேரு, அப்புறம் இந்த மனுஷனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரை மயக்கி வச்சுட்டு இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் பேரு. ஐயோ, ஆளாளுக்கு வாயில வந்தபடி பேசுறாங்க. பாரு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. இது நானா இஷ்டப்பட்டு ஏத்துன்றதுதான். இஷ்டப்பட்டு ஏத்துக்கோ, இல்ல சொரண கேட்டு போய் எப்பதாவது டேப் ரெக்கார்டே கேட்டுரு. உனக்கு என்னமா பேச்சும் கேட்டுக்கிறது நான் தானே. எனக்கு தான் அதோட வலி தெரியும். எங்க போனாலும் இளையாங்குடி போனா நீங்க எல்லாரும் கேட்கறா. எனக்குன்னு
ஒரு முகமே இல்லை. பேர்ல எனக்கு இருக்கிறது அவரோட இனிஷியல் இல்லை. என்ன துரத்தின் வர அவமானமா? அம்மா என்ன பெத்து ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துல போட்டுக்க தானே. நித்யா, அப்பா அம்மா யாரும் தெரியாம சந்தோஷமா இருந்திருப்பேன். நித்யா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணுங்கிற? எனக்கு என் அப்பா வேணும். நான் இருக்கேனேம்மா, நான் தான் உன் அப்பா. யார் என்ன சொன்னாலும் நான் தான் உன் அப்பா. இல்ல இல்ல, எனக்கு என்னோட அப்பா வேணும். என்னோட அப்பா மடியில உட்காந்து வச்சுட்டு கதை சொல்லிட்டே சாப்பாடு கொடுக்குற அப்பா, சைக்கிள்ல உட்காந்து வச்சுட்டு கடத்தெருக்கு கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி தர அப்பா, சாயந்தரம் ஆத்துக்கு வரும்போது நம்மளை பாதுகாக்க ஒரு ஆம்பளை இருக்காருன்னு தைரியம் கொடுக்கிற அப்பா, அதோ அதோ அந்த மேடையில பாடுறது ஏன் அப்பா வாக்குன்னு பெருமையா சொல்லிக்கிற அப்பா. ஆனா நீங்க எனக்கு கொடுத்தது அப்பான்ற பேர்ல பெரும் அவமானம், துணி குறுகி போக வைக்கிற அவமானம். உங்க பொண்ணுன்னு என்ன யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வைக்கிற அந்த அவ்வளவுதான். நித்யா, சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? சொல்றேன் மாமா, மறுபடியும் அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் முன்னாடியும் இன்னொரு வாட்டி பத்திரிக்கைக்காரர்கள் கூப்பிடுங்க. இந்துலையும் தினமணிலையும் உங்க போட்டோ வரணும். 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணோம். இல்லையா, உங்களுக்கு பிறந்த வேணும் ஊரே சொல்லுங்க. இப்ப இப்ப என்னால முடியாதுமா, என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது நிறைய சிக்கல் இருக்கு, உனக்கு புரியாது. இதை பத்தி நானும் உங்க அம்மாவும் நிறைய பேசியிருக்கோம். அவளும் மனப்பூர்வமா தான் ஏத்துட்டு இருக்கா. ஓ, நீங்க எச்சல் பண்ணி போட்ட வஸ்துவாட்டம் மத்தவா எங்களை நடத்துறது சகிச்சுட்டு அவமானப்பட்டு இருக்கணும், அப்படிதானே? ஐயோ, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? யாருக்கும் தெரியலன்னா என்ன? இப்ப எல்லாருக்கும் நீதான் என் பொண்ணு, நான் சொல்லாட்டாலும் தெரிஞ்சிருக்கேன், அப்புறம் என்ன? ஓ, அப்போ உங்களுக்கு எங்க நிலைமை எல்லாம் கவலையே இல்லை. அப்படிலாம் இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த முக்கியம், நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நான் இப்போ இருக்கிற என் நிலைமைக்கும் தகுதிக்கும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதும்மா. ஏன்னா அப்புறம் என்னை யாரும் கூப்பிட மாட்டான், என்னை பாடுறதுக்கு யாரும் கூப்பிட மாட்டான், கச்சேரிக்கு வந்து கூப்பிட மாட்டான், வெளிநாட்டுக்கு யாரும் கூப்பிட மாட்டான். அப்புறம் யாரும் தன் தலையில் தானே மண்ணை மாதிரி போட்ட மாதிரி நானும் என் தலையில் மண்ணை மாதிரி போட்ட மாதிரி என்னால் முடியாது. கேட்டியாமா? கேட்டியா? மனுஷன் சொல்றத நன்னா கேட்டியா? இப்படியே இந்த ஆத்துக்குள்ள உக்காந்துட்டு இந்த டேப் ரெக்கார்டரை கேட்டுட்டு முடங்கி கடாங்கிற அப்புறம் இவரு டெல்லியிலயோ டோக்கியோலயோ நல்லா ஜாலியா பாடிட்டு இருப்பார். நீங்க டைஃபாய்ட்லயோ மலேரியாலயோ இழுத்து கிடப்ப. அப்புறம் ஒரு நாள் நீ செத்து போயிடுவ. செத்ததுக்கு வந்தா இந்த மனுஷன் 10க்கு வந்து நிற்ப. அப்புறம் உன் ஞாபகமா ஒரு ராகம் கம்போஸ் பண்ணி மனமுருக மேடையில பாடி அப்புறம் மேடையில வாங்கி குத்திப்பாரு மனுஷன். நித்யா, ஏன் இப்படி துவேஷத்தை கொட்டுற? ஏன் இப்படி வார்த்தையால என்ன கொட்ட திருக்கிறத? நான் ஏற்கனவே சொன்னேனே, என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. வேற என்னதான் என்னால பண்ண முடியும்? இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னேன். கல்யாணி, நான் வரேன்மா, நான் வரேன். ரொம்ப இல்லம்மா, அவள் ரொம்ப கோபமா இருக்கா. நான் இப்ப எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது. ஏற நீ இல்ல இல்ல, நீ அவளை பேசி சமாதானப்படுத்து. நான் வரேன். அவர் போட்டோமா, அவருக்கு இருக்கிற தகுதிக்கு நம்மளை ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துக்க வேண்டாமே, விடு. எல்லாம் அவர் எல்லாரும் பெரிய வித்வான்னு கொண்டாடுறாங்க. அந்த திமிரு தான், அந்த மிதப்புல செய்யற தப்பு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவரோட பெருமை தான் அவரோட மமதைக்கு காரணம். பெருமை எல்லாம் போட்டோம். நீ பேசுற நிறுத்துறி. அவர் சொல்றது நியாயம். அவர் பிரபலமானவர், இதனால அவருக்கு ஏதாவது அவமானம் வரலாம் இல்லையா? புகழ் புகழ் பெருமை பெருமை பெருமைதான் அவர்கிட்ட சேர்க்க விடாம பண்றது. இதே நான் ஒரு பெரிய பிரபலமா ஒரு பெரிய பாடகியா இருந்தேன்னா
உதாசீனப்படுத்துவாரா? நித்யா என் பொண்ணு, நித்யா என் பொண்ணுன்னு எல்லாத்துக்கும் பெருமையா சொல்ல மாட்டேன். நீயே சொல்லு. முழுக்க முழுக்க நானா வர வச்சது. நீ என்ன கோச்சுக்கோ. என் பொண்ணா பிறந்ததுக்கு நீ இப்படி எடுத்துட்டு போய் அவ்வளவுதான். இல்லம்மா, எனக்கும் இந்த மாதிரி அடையாளம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு மனசு ஒப்பவே மாட்டேங்குது. நீ சொன்னபடி அவன் நிலைமையில தாழ்ந்து போய் தான் நம்ம ஏற்றுக்கணும். நாம ஏன் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும்? இல்ல நீ தான் அவரோட போட்டி போட்டு பெரிய ஆளா வந்துட முடியும். என்னமோ ஏன் வாழ்க்கை, ஏன் விதி இப்படி ஓ வாழ்க்கை பாழாக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா, ஏமா நான் பெரிய பாடகி ஆக முடியாது? ரொம்ப கோபமா இருக்க. கோபத்துல எது யோசிச்சாலும் அது தப்பாதான். இப்போ நல்ல ஒரு நல்ல உத்தியோகமா தெரியும், கை நிறைய சம்பாதி. சதா சொல்லிட்டு இருக்கணும், அதை உனக்குன்னு நீயே சம்பாதி. சௌக்கியமா இருக்கு. வேற என்ன சொல், சாப்பிட மாட்டேன். இப்போ நான் ஏன் பெரிய பாடகி ஆக முடியாது? எனக்குதான் பாட தெரியுமே. ஆர்வம் இல்லாம பாட்டு பழகிறத விட்டுட்டேன். ஏமா, நீ ஒரு 6 மணி நேரம் சாதகம் பண்ணுவாருன்னு சொல்லுவல, நான் வேற எந்த சிந்தனையும் இல்லாம ரா பகல சாதனை பண்ணேன். 10 வயசுல கத்துக்காதது இப்போ கத்துக்கிறேன். ஏமா நான் பெரிய பாடகி ஆக முடியாது? ஆகி காட்டுறேன். நான் ஏன் அந்த பஞ்சாப கேசனோட அங்கீகாரம் இல்லாத பொண்ணா இருக்கணும்? இந்த நித்யாவோட அங்கீகரிக்கப்படாத அப்பாவா அந்த இளையாங்குடி பஞ்சாப கேசன் இருந்துட்டு போட்டுமே. वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजेऽहं वातापि உங்களுக்கு ஜுவல்லரி இருக்குங்க, அப்புறம் 10,000 பணம் இருக்கு, நீ கொடுக்க சொன்னேன். நான் எங்க போறேன்? இந்த புடவை நகையெல்லாம் போட்டுட்டு ஐயோ பணம்லாம் வேண்டாம் அப்படி. நித்யா தெரிஞ்சா வெய்வா தெரியுமா, பணம்லாம் வாங்கிக்கவே கூடாதுன்னு திட்டு சொல்லியிருக்கான். அசிங்கமா ஏதாவது என்ன திட்ட போறான். நான் வேணும்னா உங்ககிட்ட அம்மா வாங்கிக்கிறேன். அம்மா நித்யா எங்க இப்பெல்லாம் ஆத்து பக்கமே வரதில்லை, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளா? அதெல்லாம் ஏன் கேட்குறேன்? பாடினது கேட்டேன்னு அவ தான் பாடிட்டு இருந்தா. அவளா? ஆமா. இப்போ என்னவோ போங்க. இப்போ ரொம்ப வெறித்தனமா சாப்பிடுற நேரம் போக தூங்குற நேரம் போக அசுர சாதகம் பண்ணிட்டு இருக்கா. அவ அப்பா விட பெரிய பாடகியா வர போறாளாம். கங்கணம் கட்டின்னு இருக்கா. வெளியில போறதில்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறதில்ல, சினிமா இல்லை, வெறித்தனமா பைத்தியம் முடிச்சு அலையறான். பரவாயில்லையே, நல்லா தானே பாடுறேன். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற யுத்தத்துல நடுவில் மாட்டிட்டு நீங்க ஈடுபடுறீங்க போல இருக்கு. அதுல என்ன உங்களுக்கு அத்தனை சந்தோஷம்? நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு பெரியவரை பார்த்து 4 கேள்வி கேட்கறேன், எனக்கு சந்தோஷம் தானே பண்ணி. சரி, நான் கிளம்புறேன். நித்யா வந்தா ஆத்துக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நித்யா அப்படி இல்லை, நீ நல்லா பாடு. மாணவியாத கிஞ்சரா
சங்கதிகள்லாம் பேசவே மாட்டேங்கிறது. அகாரஸ்தானம்லாம் பண்ணி கொடுத்தியா நீ? ஒழுங்கா நான் பாடுறேன் கேள். மனவியாத கிம் சரா தடே மனவியாத கிம் சரா தடே மன புரிஞ்சுதா? பாடு. மனவியாத கிம் சரா. இன்னும் எடுப்பா பாடணும் வித்யா. இந்த பாட்டு உங்க அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? அந்த நளினகாந்தி ராகத்தோட நளினத்தை எவ்வளவு அழகா அவர் வெளிப்படுத்துவார் தெரியுமா? அவரோட கேசட் என்ன இருந்தா போட்டு கேடுமா? சரியா? ஒழுங்கா பாடணும். அடுத்த வாட்டி வச்ச நல்லா நீ ஜம்முன்னு பாடணும். புரிஞ்சுதா? Sari gari ri sani sa gari ri sani ri sani ri sani da ni ri da ni ri da ni gari ri sani sari sani ri sani da ni sani do pa ma gari sani sari ga ma pa da ni sani gari ri sani sari ga ma gari sani sa ma gari sani ri sani da ni ri do pa ma ga செக்ரட்டரியிலேருந்து எப்படியாவது பிரசிடென்ட் ஆகணும். நமஸ்காரம்ண்ணா. அம்பியா நீ காரணம் இல்லாம நமஸ்காரம் பண்ண மாட்டேன். பானகத்தையும் காணும், அண்ணாவையும் காணும். கேட்டானே நாலரை கச்சேரி. 4 மணி கச்சேரியா? ஒய், அந்த 4 மணி ஸ்லாட் எல்லாம் வித்வான் மகா வித்வான் கொடுக்க வேண்டிய ஸ்லாட்டு. அந்த ஸ்லாட் அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. காணும் அது இளையாங்குடி பொண்ணாகும். யோ, யாராவது பொண்ணு யாரோட பொண்ணா இருந்தா இல்லையா சுவாமி? நீங்க சொன்னேன்ல அந்த இளையாங்குடி பஞ்சாபகேஸ்வரோட பொண்ணுன்ற டாக்டர் இது பார்த்துதான் 2 மணி ஸ்லாட் கொடுத்தேன். என்னாச்சு? யாருமே வரல. என்ன என் மேல வர என்ன பார்த்து ஏன் இந்த ஸ்லாட் அந்த பொண்ணுக்கு கொடுத்தா வெய்யரா ஓடு. இப்பதானா பாட ஆரம்பிச்சிருக்கா? போன வாரம் கூட அந்த சுத்த சாவேரியில நீக்கே தெளிக பாடினால பொண்ணு விட்டால. சாவேரியில நீக்கே அது ஆனந்த வயலிலையோ? மாத்தி மாத்தி சொல்லி கன்ஃபியூஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இந்த சங்கீதம் மறந்துடும் போட்டிருக்கு. அண்ணா படம் நான் கேரண்டி. பாருங்க, மாட்டேன்னு ஆரம்பிச்சேன்னா கேண்டீன்ல கிடைக்கிற போண்டால பள்ளி இருக்குதுன்னு சொல்லி மொட்டை கட்டை செய்து கமிட்டிக்கு போட்டுருவேன். பாதி பேர் அந்த போண்டாக்காக தான் வரா. இது மாதிரிலாம் பயன்படுத்தாத. சரி, இன்னும் ஒரு சான்ஸ், 2 சான்ஸ் கொடுத்து பாக்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா ஓகேவா? ரொம்ப நேரட்டோ நீங்க ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க, இவ்வளவு மாட்டேன் சொல்லுங்க. என்னன்னா நான் சான்ஸ் கேட்டு வந்தேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லாது. அப்ப அந்த பொண்ணு போச்சுப்பா. ஐயோ, சரி போய் துறை. ரொம்ப தேங்க்ஸ். நானும் காம சார். ஏன் சார் என்ன நடு தெருவில் இன்டர்வியூவா? இப்படி என்ன அது ஒன்று சார்? ஒன் குவிக் கொஸ்டின், அவ்வளோதான். கேளுங்க. இல்லை, இந்த விஷயம் உங்களை நிறைய சமாளம் பார்க்கவே முடிய மாட்டேங்கிறது. நீங்கள் என்ன யாரும் ஒத்துக்கிறது இல்லையோ உங்களை? என்னுடைய சீசன்லாம் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ யங்ஸ்டர்ஸ் சீசன். ஓ, இப்படி சொல்கிறீங்களா? ஸோ அப்படின்னா யங்ஸ்டர்னா உங்கள் டாக்டரை பற்றி கேட்கலாமா? நித்யா பற்றியா? ஆமாம். என்ன நல்லா பாடுறான், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இல்லை சார், அவள் பாடுற பாவம்லாம் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற? இது என்ன கேள்வி? என் பொண்ணு என்ன மாதிரி படம் எப்படி பார்க்கும்? ஓ, நீங்கள் அப்படி சொல்கிற. நேற்றுக்கு இதே மாதிரி அவளை கட் பண்ணி ஒரு பிக் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். என்ன தெரியுமா சொன்னா? அவள் நாடக நசபாலேருந்து வெளில வரும்போது என்ன சொன்னான்? நல்லா இல்லை சார். அது என்ன சொல்கிறாங்கன்னா,
எனக்கு இளையாங்குடி ஒரு பொண்ணுங்கிறதுல எந்த விதமான பெருமையும் இல்லை அப்படின்னு அப்படி ஆணித்தனமா சொல்லிட்டேன். அப்படியே சொன்னான். ஆமா, எனக்கு எங்க அப்பா வேணுமா என்னோட அப்பான்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டா. சார் கேட்கவே நல்லா இல்லையா சார்? கொஞ்சம் கூட நல்லா சார் திரும்ப பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் பதில் சொல்லிட்டு போங்க. பதில் சொல்றதுன்னா நீங்க சொல்ல பதில் போடுவேன், இல்லை நானா போடுவேன். விகடன்ல விஎஸ்சி என்ன எழுதிருக்கால் படிச்சேனா? அது இன்னும் காணுமே. பிரியா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. 4 வருஷத்துல இவ்வளோ வேகமா முன்னேறுவான்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டானா? ஆஹா ஒவ்வொரு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். போராத்துக்கு இந்த இளையராஜா வேற அவளை சினிமால பாட வச்சுட்டு அவ பாடின 1-2 பாட்டு பெரிய ஹிட். இந்த வார கல்கி கவர் ஸ்டோரியே பார்த்துருக்காரு. நித்யா தான் தெரியுமோ? பார்த்தேன். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரத்தம் தானே, அந்த திறமையெல்லாம் இருக்காது அப்படின்னு. அது சரி. ஆனா ஒரு இடத்துலையும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசாம அவமானப்படுத்துறது தான். என்ன மௌனமா அவமானப்படுத்துறது என்னால தாங்க முடியல. என்ன பண்றது? ரொம்ப கோபமா இருக்கா? அப்போ சரியா பண்ண முடியும். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அம்பி வந்தானா? வந்தான். அந்த ஏதோ ரிவ்யூலாம் படிச்சு கொடுத்தா வித்யாவை பத்தி. ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்கா. அதுவும் கல்கியில தான் நினைக்கிறேன். கல்கியா? பார்க்க. சரி, நான் வரேன். வேலைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கல்யாணி எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன். தண்ணி கொண்டாங்க. ஒரு நிமிஷம்.
ஜாஸ்தியாகிடுது. ஒரே தலை சுத்தம். கல்யாணி சாப்பாட்டில் உப்பை குறைன்னு சொல்லி சாப்பாடு ருசியே போயிட்டு. என்னது ரத்த கொதிப்பாங்க? நல்லதானே இல்லை, திடீர்னு என்னாச்சு? நால வயசாகிடுது. வயசாட்டோன்னு அதான் ஒரே பதட்டமாக இருக்கு. வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் வெறும் உட்காந்துருக்கேன். இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. முன்னெல்லாம் ஊராக போய் மேடையாக ஏறி கச்சேரி பண்ணி அவார்டு வாங்கி ஒரே மனசு பெருமிதமாக இருந்தது. இப்போ ஆற்றுல ஒன்றும் இல்லாமல் உட்காந்துறது மனசு அலபாயம். அவார்டு வாங்கின இந்த கை தாளம் போடுறதுக்கு நல்லா அவார்டு ஞாபகம் வருது. இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் கொடுக்குறானே, எதுக்கு தெரியுமோ? எதுக்கு? நீங்க பிரமாதமா பாடினதை பாராட்டத்தான், உங்க திறமைக்காக. பொண்ண மாதிரி அசடாட்டம் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இல்லை, டேய் கழவா, இந்த நாள் பாடினது போகிறோம், இனிமேல் பாடுறதை நிறுத்திக்கோ, பாடி படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்குறாங்க. இப்போதான் வீடெல்லாம் நல்லா வச்சுட்டு இருக்கேன். இன்னும் பிரபாதமாக இருக்கு வீடு. நித்யாவே இப்படி வளர்ந்துட்டா. ஆமா, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ற ஐடியா எதுவும் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? நான் சொன்னா கேட்க மாட்டேன். லட்சம் நிறைவேறணுமா? பேசினாலே சண்டைக்கு வரும். ஆல்பம் புதுசா இருக்கு. அவன் லட்சியம் தான் இப்ப நிறைவேறிடுத்தேன். ஆமாண்ணா. ஆமா, இந்த போட்டோ எப்போ எடுத்தது? நீங்க பார்க்கல இது வரணும் இல்ல. இது வந்து போன வருஷம் எடுத்தது. கவர்னர் கிட்ட அவார்டு வாங்கினான்னா அப்ப எடுத்தது. இது பாருங்களேன், இது போன வருஷம் திருவையாறு உச்சத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்திருந்தது. இவ்வளோ அழகா இருக்கா பாருங்க. பொண்ண மாதிரியே இருக்க. இது அமெரிக்கால எடுத்தது. அமெரிக்கால நிறைய இடம்லாம் போய் பாடினா தெரியுமோ? தெரியும். நானும் போயிருந்தேன்னா பார்த்தேன். கல்கியில போட்டோ போட்டிருந்தான். ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி அம்மாவும் பொண்ணு மாட்டி ரெண்டு போட்டோ எடுத்துருந்துங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கல்யாணியும் அமெரிக்கா போயிருக்காளுன்னு. ஆனா அது என்னென்னமோ ஊருக்கெல்லாம் நாங்க போனோம்னா நான் சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? எங்கெல்லாம் போனேன்னு சொல்லு. ஊருக்கு போனோம். பேர்லாம் கொஞ்சம் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. எல்லா ஊர்லயும் உயரமா கட்டடமா, எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்கு. அங்க ஊர்ல கூட பெருசா தியாகராஜ உற்சவம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாள் ஏதோ கிள்ளியூரோ என்னமோ அதெல்லாம் பைத்தியம். கிள்ளியூர் இல்லடி, கிளீவ்லேண்ட். ஆமாண்ணா, நீங்க இப்ப சொன்னேன் அதேதானா? கல்யாணி, இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த உடனே உன் பொண்ணு இப்போ கச்சேரின்னு அங்கங்கே கூட்டுன்னு போறா, வெளிநாடெல்லாம் கூட்டுன்னு போறா. ரொம்ப பெருமையா இருக்கு கல்யாணி. உனக்கும் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஆயிருக்கு. ஆமா, நித்யா கச்சேரிக்கு போயிருக்காங்க. அதுவும் நல்லதுதான். நல்ல வேலை அவள் இல்லாத போது நான் வந்தேன். இப்போ பெரிய பாடகை ஆயிட்டா இல்லையா? அவளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவா போவா. அவளோட பேசுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பா. ஊருக்காலாம் வந்துட்டு இருப்போம். நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அனாவசியமா இருக்கும். அவளுக்கு கோபம் வரும். இல்லைண்ணா, நித்யா இப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லை தெரியுமோ? அந்த சிறு பேச்சு, படவழப்பு இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுண்ணா. ரொம்ப சந்தோஷம். கல்யாணி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நித்யா சொல்லுவா, தனக்குன்னு ஒரு முகம் இல்லை, ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவா. இப்போ அவளுக்குன்னு ஒரு முகம் கிடைச்சிருத்தோம், அவளுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கிடைச்சிருத்தோம். அப்பாவோட பெரிய ஐடென்டிட்டி, அப்பாவோட பெரிய புகழ். அவளுக்கு மேல அவார்டை வாங்கி குடிக்கிறான். பெருமையா இருக்கு. ரேடியோ திருப்பினா எல்லா சேனல்லையும் அவ பாட்டு தான் வருது. பத்திரிகைக்காரங்க அவளை பத்தி தான் பிரமாதமா எழுதுறா, அவ போட்டோவை தான் போடுறான். சினிமா பாட்டு என்ன, டிவியில பாடுறது என்னன்னு ஜமாய்க்கிறான். போன வாரம் கிருஷ்ணகார சபால ஒரு கச்சேரி பண்ணியிருக்கா. என்ன பிரமாதமா பாடியிருக்கா தெரியுமா? என்ன வேகம்,
என்ன பாவம், அந்த வேகத்திலையும் தெளிவான குரல் கல்யாணி. அசந்து போயிட்டேன். அவ வளர்ற போது அவள்கிட்ட இவ்வளவு அசாத்திய திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிட்டு கல்யாணி. நான் என்ன அப்பா சொல்லு, நான் என்ன வித்வான் சொல்லு, நான் என்ன இல்லை, நீங்க அவன் கச்சேரிக்கு போய் கேட்டேன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியும். இல்லை கல்யாணி, நான் போகல. அவ கச்சேரிக்கு நான் போகல. தம்பி அவ பாடுறதெல்லாம் டேப் பண்ணி கொண்டு கொடுப்பான். தினமும் உட்காந்து கேட்பேன். ஆனால் நான் போகல. எப்படி போவேன் சொல்லு? இப்போ போனாலும் கல்யாணி சார், கல்யாணி சார், அது உங்க பொண்ணா, உங்க பொண்ணா அப்படின்னு கேட்கச்சு. இவ்வளவு நல்லா பாடுவான் நீங்க சொல்லவே இல்லையேன்னு சொல்லுச்சு. உங்க ட்ரைனிங்கா, உங்க ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்கச்சு. எனக்கு அவமானமா இருக்கு கல்யாணி, எனக்கு அவமானம். உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணி? அவங்க சொல்லுவா, அப்பா உங்க பேர் எனக்கு இனிஷியலா இல்லை, நான் எங்க போனாலும் என்னை துரத்துற அவமானம்னு சொல்லுவாங்க. இப்பதான் கல்யாணி புரியுது, இப்பதான் கல்யாணி எனக்கு புரியுது. அதை ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டான். இல்லை கல்யாணி, அதெல்லாம் சொல்லு. அவ சொன்னது ஒரு நியாயம் தெரியுமா? அவ சொன்னது அத்தனையும் நியாயம். கல்யாணி வித்யா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீயே சொன்ன, நான் என்னைக்காவது அவளை பத்தி பெருமையா பேசியிருப்பேன்? இல்லை அவள் என் பொண்ணுன்னு ஊரறிய சொல்லியிருப்பேனா? மார்த்தட்டி என் பொண்ணுன்னு பெருமையா சொல்லியிருப்பான்? இல்லை அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பேனா? இல்லை அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேனா? எதுவுமே பண்ணலையே. அவன் சொல்றது நியாயம் தானே கல்யாணி? கல்யாணி, என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி அவளுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். நித்யா உங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி அவளுக்கு ஆசைப்பட்டபடி அவ அப்பா நான் தான் ஊரறிய உலகறிய சொல்றதுக்கு நான் தயார். ஆனா காலம் கடந்த குற்ற உணர்ச்சி தான் இருக்கே தவிர வேற எந்த அவமானமும் எனக்கு இல்லை. இப்போ நிலவ மாறினா மனசு மாறும்னு சொல்லுவார். உயர்ந்த நிலையில இருந்தப்போ உணராத என் தப்ப தாழ்ந்த நிலையில வந்தப்போ இப்ப நான் உணர்ந்துட்டேன். நித்தியம் ஆசைப்பட்டபடி நான் இப்ப ரெடி. எல்லாருக்கும் கூட்டு, பத்திரிகையாளர்கள் கூட்டு எல்லாரையும் வச்சு நித்யா என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு நான் ரெடி. ஆனா அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் போறதுக்கு முன்னாடி சொல்லியே ஆகணும். ஒரு அக்காவா இல்லை, ஒரு அனுபவம் உள்ள வித்வானா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சங்கீதம்ன்றது ஒரு உன்னதமான பவித்திரமான ஒரு கலை, மனசையெல்லாம் இணைக்கிற ஒரு கலை. யாருன்னா பாடம் படிக்கணும், யாருன்னா பாடணும். ஒருத்தருக்கு திறமை இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், ஆனா ஒரு உந்துதல் வேணும். அந்த உந்துதல் இருந்தா தான் அந்த சங்கீதம் அனுபவமா வெளியில வரும். அது தெய்வ கடாட்சமும் இல்ல பூர்வஜன்ம சுக்கிரதமும், அது ஒரு சக்தி. அந்த சக்தி ஒரு சக்தி நித்யா கிட்டே. அது எது வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அது என் மேல இருக்கிற வெறுப்பா இருக்கக்கூடாது கல்யாணி. வெறுப்பா இருக்கக்கூடாது, துவேஷமா இருக்கக்கூடாது. துவேஷத்தில் வளர்ற கலை என்னைக்குமே நீடிச்சு நிற்காது கல்யாணி. அவன் இன்னும் வளர்ந்து பெரிய ஆளா வரணும், பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கணும், பெரிய வித்வானா வரணும். அதுக்கு அவனுக்கு என் மேல துவேஷம் இருக்கக்கூடாது. நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு மாமா. கூட யாராவது வரால? உனக்கு வேணா நான் வரட்டுமா? இல்லை மாமா, நானே போயிடுறேன். யாரா கூப்பிட்டு போறேன்? ஓ, அது என் ஃப்ரெண்டு கிரிஜா தான். உனக்கு என்னம்மா, எங்க போனாலும் ராஜோபச்சாரம். மந்த கதியிலிருந்து சங்கீத லோகத்தை ஜெட்டு வேகத்துக்கு மாற்றினவளாச்சே. அப்படியே காலாகாலத்தில்
ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடாதா? இவ்வளோ புத்திசாலியாக இருக்கு. புத்திசாலியா இருக்கேன்ல, அதான் பண்ணிக்கிறேன். பாரு, வாய்ப்பாட்டு பாடுற வித்வான் வேண்டாம், பக்கவாதியக்காரனை பார்த்து புரிச்சிக்கோ. நம்ம தனியாக வாசிக்க விட்டீங்கன்னா சந்தோஷமாக வாசிப்பான். அப்பப்போ நீ வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வாசித்து சும்மா இருக்கும். இப்போ நீ இன்னமா சாதிக்கும் பெரிய பாடகையாக வரணும்னு நினைச்சேன், வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு இணையாக வந்து சதா சர்வகாலமும் உங்கள் அப்பா ஈஸி சேரில் உட்காந்து உன் பாட்டை தான் கேட்குது. ஆமா அப்பா என் பாட்டை கேட்குறாரா? ஆமாம்மா, நீ பாடுற இடத்துக்கு வரதுக்கு மனசு இல்லை, ஆனால் நீ பாடுற எல்லா கேசட்டையும் வாங்கி வச்சு கேட்டுருக்க. அப்படி சொல்லும்போது, அப்படி நீ பார்க்கும்போது கேட்கும்போது, அம்மி என்ன மிஞ்சிட்டாரா என் பொண்ணு. குறைன்னு ஏதாவது சொல்லுவாரா? குறைன்னு எதுவும் சொல்ல மாட்டார், என்ன கொஞ்சம் வேகமாக பாடுறா அப்படின்ற பாவமும் பக்தியும் அவர்கிட்ட செழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணில் ஜலமாகும். என்ன நினைச்சுப்பாரோ தெரியல, என்னமோ ஒன்று அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம். உன் வெற்றியில அவருக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நீ சொல்லுவியோன்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தோன்றது. ஆனா வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆமா எனக்கு கூட அப்படிதான் தோன்றும். ஆத்திரமும் அவசரமா சாதிக்கணும்ன்ற வெறியோட வேக வேகமா மேல வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் தான் ஏதோ சொல்ல முடியாத வேதனை, விரக்தி, ஒரு வெறுமை, இலக்கே இல்லாத பாதையில ஓடி ஓடி கிடைச்ச மாதிரி ஒரு பிரமை. என்னச்சு சாதிட்டோன்னே தெரியலையே. என்ன சாதிச்சு? நீ என்னமா சாதிக்க? வாங்காத பாடம், பாடாத மேடை. இல்ல மாமா, என்னோட நோக்கம் என்ன? உங்க அப்பாவை தோக்கடிக்கிறதா? அவரை தோக்கடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா அடிக்கடி சொல்லுவா, என் சங்கீதம் எல்லாம் அவர் மேல இருக்கிற துவேஷம் இருக்கிறவருக்கு நான். அது உண்மையோன்னு எனக்கு இப்ப தோன்றுது மாமா, உண்மையோட தோன்றுது. மாமா, அவர் சங்கீதத்துல தோக்கடிக்கணும்னு நான் சங்கீதத்துல ஆழ்ந்து போனப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதான் அவருக்கு இடையே வந்துட்டே. இல்ல மாமா, அவரோட நிழல் மட்டும்தான். கச்சேரி முடிஞ்சப்பறம் எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்லுவா, நீ உங்க அப்பா மாதிரியே பாடு அப்படின்னு. சங்கீதத்துல என்ன அறியாமையே நான் அவரை மானசீகமா தொடர்ந்துட்டேன். நான் பாடும் போதெல்லாம் அவரோட குரல் என்னுள்ள ஓடுறது மாமா. பாட்டு முழுக்க கேட்டுட்டே இருக்கு. அவர் குரல் தான் என்னை இயக்கத்தோன்னு எனக்கு தோன்றது. ஒரு அப்பாவா அவர் தன் கடமையை செய்யாம தவறி இருக்கலாம். அதனால என்னோட கோபம் அவர் மேல நியாயமா இருக்கலாம். ஆனா அப்பா மாதிரி இவ்வளோ பெரிய குருவான தண்டிக்கிறதுக்கு அருகதையே இல்லை மாமா, அருகதை இல்லை. சரி, போனது போ, என்ன பண்ண முடியும்? விட்டுத்தள்ள. இல்ல மாமா, அப்பாவை போய் பார்க்கணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஒரு ஆசை, அதை அவர் அண்ணன் சொல்லணும். பேசின பேச்சுக்கும் அவரை நோவடிச்சதுக்கு எல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி ஏதாவது செய்யணுமா? ஏதாவது செய்யணுமா? பூஜையில இருக்கியா? பாம்பேல கச்சேரி ரொம்ப பிரமாதமா போச்சு. சண்முகானந்தா ஹால் ஃபுல்லா கூட்டம். இது வர ப்ரோக்ராம் நீ கூட வந்திருக்கலாம் பாரு. இந்தியால எல்லா மூலையில இருந்தும் பெரிய பெரிய வித்வான்லாம் வந்திருந்தா பாரு. எனக்கு சர்டிபிகேட் கூட கிடைச்சிருக்கு. வந்து ஜஸ்ராஜ் கூட வந்திருந்தார். அவரு அப்பாவை ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினார். அவ்வளோ பெரிய வித்வான் அப்பாவை பத்தி பெருமையா பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்புறம் கச்சேரி முடிஞ்சப்பறம் எல்லாரும் கிட்ட வந்து கேட்டா, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாவது மனஸ்தாபமான? நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டேன். ஆனா என்னை யார் நம்ப போறா? எல்லாம் என் தப்பு தானே. அப்பா மனசு நான் எவ்வளோ நோகடிச்சிருக்கேன். அதான் யோசிச்சுட்டே வந்தேன். அப்பாவை போய் பார்க்கணும், அவர்கிட்ட நான் போய் பேசணும், அப்புறம் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணணும்.
நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு கச்சேரி. அப்புறம் இந்த பாட்டெல்லாம் அவர் மூலமா வந்ததுன்னு சொல்றதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு கச்சேரிமா. அப்புறம் அப்பா பக்கத்துல உட்காந்து பாடுற மாதிரி ஒரு கச்சேரி. பத்திரிக்கைக்காரா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்க, நீ அழுதுட்டே இருக்க, என்னாச்சு? நீ பேசுறத கேட்கிற போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். இப்பவாவது உங்க அப்பாவை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பேதமா இருந்து 2 பேரும் செய்யவே போறேன். 2 ஸ்ருதியும் ஒன்னா சேர போறது. ஆனா இனிமேல் உங்க அப்பாவால பாட முடியாது. என்ன ஒரு வாரம் பிபி ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கவாதம் வந்து ஒரு சைடு பூரா பேரலைஸ் ஆயிடுச்சு. கோணிட்டு பேசக்கூட முடியாம இழுத்துட்டு கிடக்கு. தீவிரமான அட்டாக் ஆனது. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கம்மியா, நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு சொல்லிட்டான். கம்பீரமா ஒழிச்சுட்டு இருந்த கோல் இப்ப பேச கூட முடியாம முடங்கி கிடக்க போகுது. இளையாங்குடியோட பொண்ணுன்னு இனிமே நீ போட்டுக்க வேண்டாண்டி. அப்பான்னு அவர்தான் போட்டுக்கணும். விட்டு பார்க்கவோ இல்ல போட்டி போடவோ இனிமேல் அவர் பாட மாட்டாரு. அவரால் பாட முடியாது. அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க. அப்பா எந்த நோக்கத்துக்காக நான் சங்கீதம் கத்துட்டாலும் அதுக்கு இன்னைக்கு நல்ல அர்த்தம் கிடைச்சிருக்குப்பா. மனசளவுல பிரிஞ்சு போன என்ன மறுபடியும் உங்க பொண்ணா, அப்பா உங்க பொண்ணா கொண்டு வந்து சேர்த்துட்டுப்பா. தேசத்துல நான் வளர்த்து சங்கீதத்துக்கு பிராயச்சித்தம் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துப்பா. இந்த இளையாக்குடியோட சங்கீதம் இனிமே இந்த இளையாக்குடி வித்யாவால தொடர போறது. நான் இனிமே தொடர்ந்து பாடுறேன்ப்பா. இன்னும் நிறைய பாடுறேன். எனக்காக உங்களுக்காக மட்டும் அப்பா நம்ம சேர்ந்து பாடலாம். அவ்வளோப்படாதீங்க. பிசியோதெரபி பண்ணா எல்லாம் சரியா போயிடும். வரதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நானும் அப்பாவும் சேர்ந்து கச்சேரி பண்ணணும். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பண்ணதான் போறோம். நான் ஒரு தண்டிக்கிறதுக்குதான் அப்பா சங்கீதம் கத்துனேன். ஆனா எனக்கு இன்னைக்குதான் புரியுது, சங்கீதம் துவேஷம் வளர்க்கிற கலை இல்லை, விலகி போன மனசுகளை ஒன்னா சேர்க்கிற கலை. நான் கூட ஒரு அப்பாவை எடுத்தேன், ஒரு சங்கீத வித்வானா. என் கோபம் எல்லாம் உங்க பேர் மேல அடிபட்டு போயிட்டு
your own hands. Okay. Vijay Raja. Vijay Raja.